உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு வரத்தான் வலிப்பு வந்த மாதிரி நடிச்சேன். மாட்டிக்கிட்டியா? யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்குமா என்ன இங்க வர வச்சீங்க? என் பொண்ணை வேற டியூஷனுக்கு விட்டுட்டு வரணுமா? எங்களை போக விடுங்கம்மா. போலாம் ஜோசியரே. அதுக்கு முன்னாடி உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. பெருசா ஒண்ணு இல்ல ஜோசியர. டேய், இன்னைக்கு ரகுராம் வீட்டுல அவர் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஆயுஷ்மான் பூஜை பண்ண போறீங்கல்ல? நல்ல விஷயம், சிறப்பா பண்ணுங்க. ஆனா போகும்போது உங்க கூட இவனும் வருவான். ஐயா, யார் இவரு? என்ன பண்ண போறீங்க? ஏன் ஜோசியர இத்தனை கேள்வி கேக்குறீங்க? அவன் எதுக்கு வர்றான், என்ன பண்ண போறான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும். நீங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண பாக்குறேன். அந்த குடும்பத்தை ஏதோ செய்ய பாக்குறேன். அதுக்கு நான் துணை போக மாட்டேன். வாமா போலாம். இத பாருங்க, உங்களுக்கு அந்த குடும்பத்தோட பிரச்சனை இருந்தா அதை அவங்களோட பேசிக்கிங்க. என்ன இதுல இழுக்காதீங்க அம்மா. இப்படி அடம் பிடிச்சா எப்படி ஜோசியரே? சரி, ரகுராமுக்கு ஏதோ கண்டக சனி இருக்குன்னு கணிச்சு சொன்னீங்களாமே. மத்தவங்களுக்கு கணிக்கிற நீங்க உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு கணிக்கிறது இல்லையா? சரி, உங்களை விடுங்க. உங்க பொண்ணோட நேரம் எப்படி இருக்குன்னு கணிச்சிங்களா? இப்போ உங்க பொண்ணோட நேரமும் சரியில்லை. என்ன பண்ற? என் பொண்ணை விட்டுருக்கோ அம்மா. என் பொண்ணை விட்டுருக்கோ அம்மா. சத்தம் போட்டேன்னு வையே, கண்டக சனி உன் பொண்ணுக்கு தான் வரும். டேய், அக்கா, இவளை கட்டி போடுங்கடா. சரிக்கா. டேய், அம்மா, என் பொண்ணை விட்டுருங்க அம்மா. என் பொண்ணை விடுங்க. சும்மா இரு. உங்களுக்கு வெட்டி கேட்குறேன். சும்மா என் பொண்ணை இரு. விட்டுருங்க. அம்மா, வேண்டாம்மா. உட்காரு. உட்காரு. என் பொண்ணை விட்டுருங்க. அம்மா, கண்ணு, இத பாரு, என் பொண்ணை விட்டுருங்க அம்மா. ரகுராமுக்கு நீ சொன்ன மாதிரி நேரம் சரியில்லை. அவன் உயிர் போக போகுது. அதையும் நான் தான் எடுக்க போறேன். அதுக்குதான் இவரை உன் கூட அனுப்புறேன்.